வணக்கம். நாங்கள் கட்டாஃபை உள்ளிட்டு உறுப்பினர் மூடிய கடனில் நுழையப் போகிறோம். இங்கே கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் காண்பீர்கள். நீங்கள் மொத்த கடன் எண்ணிக்கை மற்றும் கடன் தொகையை இங்கே உள்ளிட வேண்டும். உருவாக்கப்பட்ட தேதியிலிருந்து ஜூன் 26ஆம் தேதி வரை 2024 முதல் முறையாக வாங்கிய தொகையில் உறுப்பினர் எத்தனை முறை கடன் வாங்கியுள்ளார் என்பதை 10,000 20,000 கூட்டி 30,000 கூட்ட வேண்டும். அதேபோல் அவர் கடன் வாங்கிய அனைத்து நேரங்களுக்கும் எடுத்த மொத்த தொகை கூட்டல் எண்ணாக இருக்க வேண்டும். அதை இங்கே உள்ளிட வேண்டும். மொத்த கடன் எண்ணிக்கையை கருத்தில் கொள்வோம். அனிதா 3 முறை கடன் வாங்கியுள்ளார். அதன் தொகை 65,000 ரூபாய். இதேபோல் அஞ்சு 6 முறை கடன் வாங்கியுள்ளார். அதன் தொகை 1,20,000 ரூபாய். இந்த வழியில் நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் மூடிய கடனை உள்ளிட்டு சேமி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். தரவு சேமிக்கப்படும். நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் மூடிய கடனை உள்ளிட வேண்டும். உதாரணமாக 2 உறுப்பினர்களின் பதிவை உங்களுக்கு காட்டுகிறேன். திரும்பி போகலாம். அடுத்த தாவல் உறுப்பினர் செயலில் உள்ள கடன். இங்கே கிளிக் செய்தால் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்கள், மொத்த கடன்களின் எண்ணிக்கை, மொத்த செயலில் உள்ள கடன்கள் மற்றும் உறுப்பினரின் நிலுவையில் உள்ள அசல் ஆகியவற்றை காண்பீர்கள். உறுப்பினருக்கு இங்கு எவ்வளவு நிலுவைத் தொகை உள்ளது? நீங்கள் இங்கே நுழைய வேண்டும். பட்டியலில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் பெயரையும் இங்கே காண்பீர்கள். உறுப்பினரிடம் கடைசி தவணை மீதம் இருந்தால் நீங்கள் நுழைவீர்கள். நீங்கள் கட் ஆஃப் செய்யும் போது உறுப்பினருக்கு 26வது 2024 ஒரு தவணை மீதமுள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருந்தும் நீங்கள் அதை செயலில் உள்ள கடனில் உள்ளிட வேண்டும். ஏனென்றால் அடுத்த மாதம் அவர்கள் தவணை கொடுக்கும்போது நாங்கள் அதன் திருப்பிச் செலுத்துதலை எடுக்க வேண்டும். நீங்கள் அதை செயலில் உள்ள கடனில் உள்ளிடும் போது மட்டுமே நீங்கள் திருப்பிச் செலுத்த முடியும். செயலில் கடன் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு உறுப்பினரும் 2 செயலில் உள்ள கடன்களை கொண்டிருந்தால் நீங்கள் 2 உள்ளீடுகளை செய்ய வேண்டும். 3 இருந்தால் நீங்கள் 3ஐயும் ஒவ்வொன்றாக உள்ளிட வேண்டும். இந்த செயலில் உள்ள கடன்களில் நுழைவது மிகவும் முக்கியம். நன்றி.